தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொலை, கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கியில் 50 பேரை சொல்கிறேன் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தர் ஆயிடுச்சு, அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையாக படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர், அவரை குறிப்பிட்ட இந்த இவங்களுக்கு தான் தலைவர்னு இப்ப சொல்ல முடியாது. தலைவர் என்னுடைய உயிர் தம்பி தீர்மா. எல்லா தலைவர்களும் ஒரு வித்தியாசமான தலைவர். யார கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணமா. அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமையில கேட்பாங்க, ஆனா ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆளுநர் தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்கள் கூட பிறக்கல, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும். இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையாக வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தான் அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர். அடுத்த தலைவராக வரப்போறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன். எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்குறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது தொல் திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்னை தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட்டம். டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை, கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான், டைரக்டரோட ஒத்துழைத்த, ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவர் இங்கே வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை. அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதுல ஒரு ஜூனியர் திருமாவளவன், யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்ல எடுத்தாங்கன்னு வச்சுங்க,
திட்டி தீத்துருவான் எல்லாரையும். அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர். அவன் என்ன பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான், எங்க கலைப்புலி டானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. டான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்னே வேண்டுகோளை வச்சிருக்கான். தானே விரும்ப மாட்டார். அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார். நாம பேசவே முடியாது. உண்மையா பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்னைக்கு சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வரி கணேஷ், அவன் ஏறக்குறைய ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரே ஆள் 10 படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ், மீதி யாராவது நினைச்சு பாருங்க. இன்னும் சிலர் இருக்காங்க ஆனா சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனா திட்டமிட்டு செஞ்சா வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்குறாங்க. சின்ன படம் ஹீரோ, பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ பார்க்கறது இல்லை. கதை இருக்கா, அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று, அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்தில் ஹீரோவை நடித்து அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டராக வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி எல்லோரும் வாழ்க. நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கியில் 50 பேரை சொல்றேன் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தர் அடிச்சு அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையா படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.